வணக்கம் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வாங்க சாப்பிட்லாம்ல. நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாம்பழம் வச்சு செய்யக்கூடிய ஃப்ரூட் கஸ்டர்ட். அதுலேயும் கஸ்டர்ட் பவுடர் எல்லாமே செய்ய போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல 2 கப் அளவுக்கு பால் கொதிக்க வச்சுக்கோங்க. பால் நல்லா சூடானதும் அதுலேருந்து கொஞ்சமாக பால் எடுத்து குங்குமப்பூ ஊற போட்டுக்கலாம். நான் ஒரு சிட்டிகை லெமன் எல்லோ கலர் இதில் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம கடையிலேருந்து கஸ்டர்ட் பவுடர் வாங்கலாம் இல்லையா, அதில் கலர் இருக்கும். இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸையும் சேர்த்துக்கோங்க. மேங்கோ எசன்ஸ் இருந்தனா அது கூட சேர்த்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடருக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற பொருள் பார்த்திங்கன்னா சோள மாவு தான். அப்படி உங்ககிட்ட சோள மாவு இல்லைன்னா நீங்கள் அரை ரொட்டி பவுடர், கூவ பொடின்னு கூட சொல்லுவாங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃப்ளேவர்லாம் எதுவுமே மாறாது, டேஸ்ட்டெல்லாம் எதுவுமே மாறாது. கடையிலேருந்து வாங்குகிற நம்ம அந்த கஸ்டர்ட் பவுடரில் பார்த்திங்கன்னா அவங்க சோள மாவு தான் யூஸ் பண்ணுறாங்க. பால் நல்லா கொதித்து வரும்போது நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். அப்படி உங்கள் மாம்பழம் ரொம்ப இனிப்பாக இல்லைன்னா நீங்கள் சர்க்கரையோட குவான்டிட்டி கொஞ்சம் கூட கூட்டிக்கலாம். இப்போ குங்குமப்பூவையும் சேர்த்துட்றேன். அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கஸ்டர்ட் மில்க் அதையும் சேர்த்துக்கோங்க. அது சேர்க்கும் போது இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. பால் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாகிட்டே வரும். ஸோ நம்ம கை விடாமல் லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம அதை கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த சோள மாவு நல்லா வெந்து வரும். அதே மாதிரி பாலும் நல்லா கெட்டியாகிட்டு வரும். ரொம்ப கெட்டியாகிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் சூடான பால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். கஸ்டர்ட் இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது நல்லா ஆறட்டும், நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். இப்போ இந்த கஸ்டர்ட் ஆறுறதுக்குள்ளே நம்ம மாம்பழம் ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் மாம்பழத்தை நல்லா மிக்சியில் அடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக பால் சேர்த்து கொஞ்சம் லூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். நல்லா ஆறின கஸ்டர்டில் இந்த மாம்பழத்தை சேர்த்துருவோம். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துக்கோங்க. நல்லா சில்லுன்னு இருக்கணும். உங்களுக்கு பிடிச்சமான எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்குறது கொஞ்சமாக ஆப்பிள், கொஞ்சமாக மாதுளம்பழம், கொஞ்சமாக கிரேப்ஸ், நறுக்கின மாம்பழம், நட்ஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பாதாம் சேர்க்குறேன், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கொஞ்சமாக பிஸ்தா, கடைசியில் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்ட சேர்த்தா போதும். இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. இதை திரும்பவும் ஃப்ரிட்ஜில் ஒரு 30 நிமிஷம் போல் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாம்பழ சீசனில் நீங்களும் இந்த கஸ்டர்டை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வாங்க சாப்பிடலாம்.